சொல்லு. ஆ சொல்லு. தண்ணி குடுங்க. தாத்தா நல்லா இருந்தா தானே நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். குட் மார்னிங் சார். யாரு? என்னது கையில? இது வழக்கமா உங்களுக்கு வர லெட்டராமே, வாப்பா கொடுத்தோம் சார். சைதாப்பேட்டையில் போஸ்ட் பண்ணியிருக்கு. அது எப்படி எனக்கு வந்துச்சு? சார், சென்னையில் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் கடவுள்ன்ற பேரில் லெட்டர் வந்தாலும் உங்களை தேடி வர மாதிரி வாப்பா அரேஞ்ச் பண்ணியிருக்காரு சார். தாத்தா, கடவுளுக்கு லெட்டர் போட்டா உனக்கு தான் வருதா? ஆமா. அப்ப அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்த நீங்க தானா? அப்ப நீங்க தான் கடவுளா? என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் கடவுள்லாம் இல்லைம்மா, சாதாரண மனுஷன். சரி, இப்ப அந்த லெட்டரை படிங்க தாத்தா. படிப்போமா? சீக்கிரம் படிங்க தாத்தா. அன்புள்ள கடவுளுக்கு, என் பேர் காசி. சைதாப்பேட்டையில் பானை வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, பேர் வனிதா. அப்பா, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கேன்ப்பா. அப்படியாடா? இதெல்லாம் அப்பாவுக்கு எங்கம்மா தெரிய போகுது? நீ பாஸ் பண்ணா சரிதான்டா சொல்லும். அப்பா, நான் நீட் எக்ஸாம்ல கூட பாஸ் ஆயிட்டேன்ப்பா. நீட் எக்ஸாமா? அப்படின்னா என்னம்மா? அது டாக்டர் படிப்பாங்கல்லப்பா, காலேஜ்ல சீட் அப்ளை பண்ணியிருந்தேன், அது கூட கிடைச்சிருச்சுப்பா. டாக்டர் படிப்பா? ஆமா. இதுக்கெல்லாம் யாருமா பணம் கட்டுறது? நீங்க தான்ப்பா கட்டணும். நானா? ஏமா, உங்க அப்பா என்ன ஊர்ல இருக்க பேங்கெல்லாம் கடனை வாங்கிட்டு திருப்பி கட்டாம வெளிநாட்டுக்கு ஓடி போற பிசினஸ்மேன் நினைச்சியா? சாதாரண மண்பானை வியாபாரிமா. 4 தெரு ஏறி இறங்கி 2 பானை வித்தா தான் 4 காசு கிடைக்கும். அந்த காசை வச்சு உன்னை இவ்வளவு தூரம் படிக்க வச்சதே பெரிய விஷயம். நீ என்னடா டாக்டர் படிக்கிறேன் கலெக்டர் படிக்கிறேன்னு இருக்க? போமா, பேசாம இதெல்லாம் தூக்கி அங்கிட்டு எரிஞ்சிட்டு நாளையிலேருந்து மண்ணு மிதிக்கிற வேலையை பாரு. டாக்டர் படிக்கிறாளா? டாக்டர் போங்கப்பா. மேல நான் படிக்க வைக்க மாட்டேன்னு நினைச்சு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டு. வனிதா, என்னமா பண்ற? அம்மா, இறங்குமா இறங்குமா. என்னம்மா இப்படி பண்ணிட்டியம்மா? என்னம்மா, அப்பா உன்னை என்னமா சொன்னேன், இப்படி பண்றியம்மா? இறங்குமா. இந்த அப்பனை விட்டு போற உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? அப்பதான் ஒரு நாள் ஒரு குழந்தை சொன்னிச்சு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? கடவுளுக்கே லெட்டர் போடுறியா நீ? ஆமா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கடவுளுக்கு லெட்டர் போடுங்க, கொடுப்பாரு. உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் கடவுளுக்கு லெட்டர் போடுங்க, கடவுள் உதவி செய்வாருங்க. என் பொண்ணை நீ தான் படிக்க வைக்கணும், அவள் கனவை நீ தான் நிறைவேற்றணும். கண்டிப்பா இதை நீ செய்வேன்ற நம்பிக்கையில தான் இந்த லெட்டர் எழுதுறேன். இப்படிக்கு காசி. பாவம் தாத்தா, அந்த பணக்காரரு அவர் என்ன கேட்டாலும் பண்ணு தாத்தா. நீ சொன்னா சரிதான். அப்பா, அப்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா? எனக்கு காலேஜ்ல யாரோ ஃபீஸ் கட்டியிருக்காங்கப்பா. என்னமா சொல்ற? ஆமாப்பா, 5 வருஷம் ஃபீஸும் கட்டிட்டாங்களாம். அப்புறம் புக் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, யூனிஃபார்ம் ஃபீஸு எல்லாமே கட்டிட்டாங்களாம்ப்பா. யாருமா கட்டினது? நான் கேட்டேன்ப்பா. யாரோ ஒயிட் ட்ரெஸ்ல வந்திருக்காங்க, தலையில குல்லாலா போட்டுட்டு. பேர் கேட்டா தெரியலன்னு சொல்லிட்டாங்கப்பா. அப்போ அந்த குழந்தை சொன்னது சரிதான் போல இருக்கு. அத்தா, அத்தா, என்னாச்சுதா? என் பேச்சியை தேடி அலைஞ்சனா அழுத்து போய் மயக்கம் வந்துருச்சியா? வேற ஒண்ணும் இல்லையா, என் பேத்தி வந்துட்டாளா? ஐயோ, பொண்ணு. ஐயோ, என் பொண்ணு முடியலையே. மா, 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 டேய், மா, மா, டேய், மா, இங்க பாருடா. டேய், அப்பா இருக்கடா. மா, எதுவும் பண்ணிக்காதடா, அப்பா இருக்கடா. மா, இது படுபாவி இப்படி பண்ணிட்டானே. மா, மா, கதவு தர, படுபாவி என்னால பார்க்க முடியல. கதவு தர. ஏய் மகேஷ், மகேஷ், நீ அழுகாத, கவலைப்படாத, அழுகாத, நீ வா. பார்க்க முடியல மகேஷ், பார்க்க முடியல. வா. ஐயோ, நான் என்ன செய்வேன்?
இருக்கு வா 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 பாருங்கடா ஐயோ அம்மா வா அப்பா விட்டு போயிடாத ஏய் வா வா எதுவும் பண்ணிக்காதடா அப்பா இருக்கேன்டா Sweet, sweet, sweet. I don't like sweet, but sweet likes me. What to do? என் பொண்ணை எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பான்னு தெரியல. அவன் எங்கே இருக்கான்? அவனை பிடிச்சி வெட்டி 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 கண்ணு துண்டமா வெட்டி கற்பனுக்கு புலி போடணும். விட மாட்டேன் விட மாட்டேன். நம்மளாம் கையில் கன்று வச்சிருக்க போல சிறைக்கிற கத்தி வச்சிருக்கலாம். இன்னவால போறான்னு தெரியுது. அந்த டிரைவரை பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சு விசாரிச்சா நம்ம கஸ்டடியில் வச்சு போடுறான். எப்படி எப்படியா? இப்போ இப்போ என் பொண்ணு இங்கே தான் இருக்கான்னு தெரியுது. நான் தேடி போறதுக்குள்ள எஸ்கேப் ஆகிறான். எப்படி அப்படின்னா நியூஸ் போகுது, நியூஸ் போகுது, இங்கிருந்து போகுது, நம்ம கிட்ட இருந்து போகுது. யாரு யாரு? நீயா நீயா? நோ சார். ஏய் சாமி நீயா? ஐயப்பா நான் இல்லை. நீ நீ இல்லை சார். நீ பண்றியா? ஏய் லீனா. நோ சார், நாட் மீ. டேய் அஜேஷ் யாரா? இல்லை சார், நான் இல்லை சார். யாருன்னு தெரியலையே. அவன் என் கையில் மட்டும் கிடைச்சான். அவனுக்கு இருக்கு. ஹலோ, ஒரே ஒரு நிமிஷம் சார். சார் உங்களுக்கு ஐஎஸ்லேருந்து கால் வந்திருக்கு. செந்தூரன் எங்க? பொருளியா? பிள்ளையார் கோயில் தெரு 14 நம்பர் வீடு. சார் 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 நீங்கள் அங்கே இருங்க, நான் இப்போ உடனே வரேன். ஏ கமான் கமான் கமான். அவன் இருக்க இடம் தெரிஞ்சிச்சு. ஆஸ்கல் அவனை முடியும். வா வா வா. ஹலோ ஹலோ வீரப்பன் சார், செந்தூரனுக்கு நீங்க போரூர்ல இருக்க தெரிஞ்சு போச்சு. வெறியோட வந்துட்டு இருக்கான். மாட்டிக்காதீங்க. ஏன் சார் சிரிக்கிறீங்க? அவன் பொறி வச்சது எனக்கு இல்ல, உனக்கு தான். என்ன சார் சொல்றீங்க? ஏய் ஒண்ணா ஒண்ணா விடு விடு. ஏய் விடியா விடு விடு விடு. நீயாடி கருப்பாடு சவக்க தோல். நீயாடி ஒண்ணா. ஏய் நோ 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 செந்தூரன், நோ. Drop the gun. Drop the gun. ஏய் No. இல்ல இல்ல போட்றவா. ஏய். மூளை தெரிச்சிரும். போட்றவா. லேகா போட்டுட்டுமா? லேகா கண்ண கீழே போடு. வேணா. கண்ண கீழே போடு. நானும் கிரிமினல் தான் மிஸ்டர் செந்தூரன். போடு, இல்லனா ஷூட் பண்ணிடுவேன். போடு. எல்லாரும் கண்ண கீழே போடுங்க. போடுங்கன்னு சொல்றேன்ல. ராஜேஷ், அந்த கன் ஸ்லைடு. நீமா என்ன லவ் பண்றது உண்மையா இருந்தா அந்த கண்ணெடு. Bloody rascal. ராஜேஷ் எல்லா கண்ணையும் எடு. போடா. இவ்வளவு போய் இத்தனை நாளா நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன் சார். நேற்று நைட்டு நடந்த இன்சிடெண்ட்டில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரே இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரை ஷூட் பண்ணியிருக்காரு.
இதை எப்படி நீங்க என்கவுண்டர் சார் சாரி சார், அவர் போலீஸ்காரி இல்லை, அவர் கிரிமினல். ஒரு கொலகாரனுக்கு இன்ஃபார்மர் அந்த ஃப்ராடு. எங்க டீமையை குழி தோண்டி புதைக்க நினைச்ச ஒரு செந்தூரன், வாட் ஆர் யூ டாக்கிங்? சாரி சார், சாரி சார், சாரி சார். இந்த வீரப்பனை பிடிக்கிறதுக்காக நாங்கள் மொத்த டீமும் உயிரை பணைய வச்சு போராடிட்டு இருக்கோம் சார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உயிரில் சார், ஒவ்வொரு குடும்பமாக போச்சுட்டு இருக்கோம். எப்போ எங்கள் குடும்பம் போகணும் எங்களுக்கே தெரியல. அப்படிப்பட்ட ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ண போட்டதுக்கு எங்களை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு. அப்படி இல்லை செந்தூரன், வெளியே என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? உங்க பர்சனல் ரிவெஞ்சை இந்த ராஜேஷை வச்சு தீர்த்திக்கிட்டீங்கன்னு பேசிக்கிறாங்க. சார், அவளுக்கு எனக்கு என்ன சார் பர்சனல்? நான் அந்த வீரப்பனையை பர்சனலாக நினைக்கல சார். அப்படி நினைச்சிருந்தா 12 வருஷத்துக்கு முன்னாடி அவன் தலையை வெட்டி முண்டமா மரத்தில் தொங்க விட்டுருப்பான் சார். ஏன் இப்படி எமோஷனல் ஆகுறீங்க? எமோஷன் தான் சார். எங்க அப்பா தலையை வெட்டி ரத்தம் சொட்ட எங்க அம்மா காலில் போட்டான் சார். 2 கண்ணால பார்த்தேன் சார். எமோஷன் இல்லாமல் எப்படி சார் இருக்க முடியும்? கூல், ரிலாக்ஸ்.